வணக்கம். இது வந்து அந்த குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட் ஃபைலிங் ப்ரொசீஜர். இது வந்து வீடியோ நம்பர் 3. ஓகேங்களா? அதாவது நான் எல்லா விஷயத்தையும் கலந்து தான் நான் வந்து பேசுறேன். ஒரு வீடியோ நான் வந்து நான் எப்படி சொல்றது? நான் பாடம் எடுக்கிறதுக்கு பொறந்தவன் போல இருக்கு. ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வாத்தியார் மாதிரி. ஆனா நெறைய பேருக்கு அது புடிக்கிறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் விஷயத்த சொன்னா தான் அது மக்களுக்கு புரியும். ஒரு கேஸ் இப்போ புரியுதுங்களா? அதாவது ஒரு கேஸ உருட்டி, பெரட்டி, திரட்டி கொண்டு வந்து அத நம்பர் ஆக்குறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு தேவையான முதல் டாக்குமெண்ட்டே சிஎஸ்ஆர் தான். கரெக்ட்டுங்களா? இங்க சிஎஸ்ஆர்க்கே இங்க பிரச்சனை. கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க ஒரு கேஸ் ஒரு வக்கீலா கவுன் போடுறீங்க, காலர் பேண்ட் கட்டி கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போ வேண்டியிருக்கும். அங்க என்னென்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு அதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறேன்ப்பா. அத நான் உனக்கு முன்கூட்டியே சொல்றேன்ப்பா. இத நீ ஒரு மைண்ட்ல வாங்கி போட்டுக்கப்பா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றது. ஏன்னா ஒரு ஸ்டேஷன் இப்போ நான் நிறைய ரெண்டல் டிஸ்பியூட்டு ஃபேமிலி மேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் ஃபேமிலி மேட்டர் தானே சார், இதான் செட்டில் ஆக போதில்ல மேட்ரு, அவங்களுக்குள்ளே போக போகிறாங்க, நீங்கள் எதுக்கு சார் சிஎஸ்ஆர் கேட்குறீங்க, நான் டிவிசி கேஸ் போட வேண்டாமா, நான் டிவிசி கேஸ் போட்டால் தான் பையன் பயப்படுவான், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு 5-10 கிடைக்கும், அதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டே சிஎஸ்ஆர் தான். கரெக்டுங்களா இல்லையா? அதாவது எல்லா பையனும் நல்லவன் இல்லை, எல்லா பொண்ணும் கெட்டவன் கிடையாது. கரெக்டுங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பையன் மேலேயும் மிஸ்டேக் இருக்கும், பொண்ணு மேலேயும் மிஸ்டேக் இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவன் பாட்டு கம்முன்னு இருப்பான், 5 ரூபா கூட செலவு பண்ணாமல். கரெக்டுங்களா இல்லையா? சார் கேட்டால் அந்த பொண்ணு மேலே மிஸ்டேக்குன்னுவான், பையன் மேலே மிஸ்டேக்கு அப்படின்வான். சரி ஓகேப்பா, அந்த பொண்ணுக்கு நான் வந்து டிவிசி கேஸ் போடணும்னா எனக்கு ஒரு சிஎஸ்ஆர் மெயின், அப்போ நான் சிஎஸ்ஆர் போட்டு தான் ஆகணும். சிஎஸ்ஆர் நான் கேட்டு வாங்கி தான் ஆகணும் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த சிஎஸ்ஆரே இங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்க, சார் மேட்ரு தான் செட்டில் ஆகுதுல்ல, எதுக்கு சார் சிஎஸ்ஆர் தேவையில்லாமல் அப்படின்னு தான் அவங்க போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. சார் எனக்கு சிஎஸ்ஆர் தேவைப்படுதுன்னா டிவிசி கேஸ் போட்டாகணும், எனக்கு வந்து இந்த சிஎஸ்ஆர் மெயின். ஓகேங்களா? எனக்கு சிஎஸ்ஆர் மெயின். ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, சார் எதுக்கு சார் தேவையில்லாமல் அப்படின்வாங்க. நம்ம சிஎஸ்ஆர் நம்ம வாங்கி வைக்கிறது நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக. நம்ம கோர்ட்டில் கேஸ் ப்ரொசீட் பண்ணோன்னா இந்த சிஎஸ்ஆர் தேவைப்படுது. அதே மாதிரி தான் ரெண்டல் டிஸ்பியூட்லையும் சார், அதான் ரெண்டல் லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் சமரசமாக போகிறாங்களே, எதுக்கு சார் நீங்கள் சிஎஸ்ஆர் கேட்குறீங்க, சிஎஸ்ஆர் தர முடியாதுங்க. ஏங்க அவன் இன்றைக்கி வந்து சமாதானமாக போவாங்க, நாளைக்கு வந்து கத்தி எடுத்து கொண்டு குத்த வருவான். கரெக்டுங்களா? இப்போ நாங்கள் போன மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாக பேசுவாங்க ஸ்டேஷனில் வந்து அந்த டெனண்ட்டு. கரெக்டுங்களா? இத்தனைக்கு லேண்ட்லார்ட்லாம் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வயசான கிழவியாக இருப்பாங்க, கணவன் இல்லாத பெண்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஊயின்னு வந்து குத்துவேன் வெட்டுவேன்னு சொல்ல வேண்டியது. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லேண்ட்லார்டை வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். கரெக்டுங்களா? இங்கே வந்து அப்படியே பணிவாக பவ்யமாக வந்து அழகாக தலை குளிச்சுட்டு முடி வெட்டிக்கிட்டு ஷேவ் பண்ணிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே சிவப்பழம் மாதிரி வந்து நிற்பான் டெனண்ட்டு. கரெக்டுங்களா? ஐயா சாமி எசமா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் சரிவன் சமாதானமாக போகிறான்னு பார்த்தா மறுபடியும் வெளியே வந்து வெட்டுவேன் குத்துவேன்னுவான். அப்போ அவனுக்கு எதிராக நம்ம ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும் கவர்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கு தான் அந்த சிஎஸ்ஆரை வாங்குறது. போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, சார் அதான் மேட்ரு செட்டில் ஆகுதுல்ல, நீங்கள் எதுக்கு சார் தேவையில்லாமல் சிஎஸ்ஆர் கேட்டுட்ருக்கீங்க, விடுங்க சார், சிஎஸ்ஆர்லாம் வேணாம் சார், அதான் தர முடியாது சார், மேட்ரு செட்டில் ஆகுது போங்க சார் அப்படின்னா, எனக்கு சிஎஸ்ஆர் வேணும், நான் வாங்கி தான் தீருவேன். நாளைக்கு அவன் வந்து கத்தி வச்சு குத்துனா என்ன ஆகுறது? நாளைக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுவான் செஷன்ஸ் கோர்ட்டில். அப்போ இந்த சிஎஸ்ஆர் அவனுக்கு எதிராக பேசும். கரெக்டுங்களா இல்லையா? அதுக்கு தான் இந்த சிஎஸ்ஆர் வாங்குறது. ஸோ சிஎஸ்ஆர் வாங்குறதுன்றதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு சில பெரிய பெரிய கேசஸில் போலீஸ்காரங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்றாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சிஎஸ்ஆருக்கே போராட வேண்டியதாக இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது கேஸுக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக போராடுறது போய் சிஎஸ்ஆருக்கு இங்கே போராட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இங்கே வழுக்குது. கரெக்டுங்களா? அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இந்த மேட்ரு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, அந்த மேட்ரு இது குவிட் அண்ட் டெலிவரில் எதுக்கு சார் சிஎஸ்ஆர் பற்றி பேசுகிறீங்கன்னா, குவிட் அண்ட் டெலிவரை பற்றி எத்தனை பேர் வீடியோ போட்டிருக்கான், அந்த வீடியோ போடுறதெல்லாம் உனக்கு புரியுதா, அவன் சொல்கிறது வந்து உனக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குதா, நீ நினைக்கிறத உனக்கு தேவையானதை அந்த வீடியோவில் சொல்கிறானா? கண்டிப்பாக சொல்ல மாட்டான். நான் போடுற மாதிரி வீடியோ விளக்கமாக விலாவாரியாக யாருமே இது வரைக்கும் போட்டது கிடையாது. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் வந்து குவிட் அண்ட் டெலிவரை பற்றி மட்டும் பேசுங்க சார், எதுக்கு சார் தேவையில்லாமல் சிஎஸ்ஆர் கதையெல்லாம் பேசுகிறீங்கன்னா, நீ பார்க்காத என் வீடியோவை, தேவை கிடையாது, நீ பார்த்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கரெக்டாக இல்லையா? நீ 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கப்பா, இந்த வக்கீல் தொழிலில் வந்து 1000 கோடி சம்பாதிச்சு வீட்டில் சந்தோஷமாக வச்சுக்கப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பா, உனக்கு பணம் வேணும்ப்பா, அந்த பணம் இந்த தொழில் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும், இந்த தொழிலில் 1000 கஷ்டம் இருக்குப்பா, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பா, இத்தனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பார்த்தா உனக்கு வந்து கேவலமாக தெரியுது, அதை ஏன் இதில் சொல்கிறீங்க, இதை ஏன் அதில் சொல்கிறீங்க, நீ பார்க்காத ஏன் வீடியோவை, நீ சப்ஸ்கிரைப் பண்ணாத, ஷேர் பண்ணாத, ஐக்கான் கிளிக் பண்ணாத. கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து ஒரு கேஸ் 9 கேஸ் கொடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க 9 மேட்ரு வரும். அப்போ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, இது புதுசாக இருக்குதுன்ற மாதிரி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கு நான் வந்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதை தான் வீடியோ போடுறேன். கரெக்டுங்களா? அதனால் வந்து குவிட் அண்ட் டெலிவரில் ஃபஸ்ட்டு மேட்ரே சிஎஸ்ஆர் தான். கரெக்டாக இல்லையா? அதனால தான் நான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ரு சிஎஸ்ஆர். அது நீ எப்படி வாங்குறது, அதுதான் மேட்ரு. நீ பெரிய அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு லேண்ட்லார்டை வந்து உங்ககிட்ட வந்து நிற்பான்.
கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு நீ தடவிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப. அப்போ அந்த லேண்ட்லார்டுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இவர் வந்து சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே துப்பு இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே 4 வீடு வாடகை வச்சிருக்கிறாரு. ஒரு லேண்ட்லார்டுன்றவங்க சாதாரண விஷயம் கிடையாது. லேண்ட்லார்டுன்றவங்க 4 வீடு 5 வீடு வச்சிருப்பான். 5 வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த 5 வீட்டில் 4 பேர் ஒழுங்காக வாடகை தருவாங்க, ஒருத்தன் வாடகை தர மாட்டான். கரெக்டாக இல்லையா? அவன் தான் வந்து என்ன பண்ணுவான், சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் போடுறேன், உங்கள் வீட்டை 5 வருஷத்துக்கு காலி பண்ண மாட்டேன், 3 வருஷம் கேஸ் இழுத்தடிப்பேன், கோர்ட்டில் வந்து வாடகையை கட்டுவேன், உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன், நீ என்ன பண்ணுவ பாரு அப்படின்லாம் வந்து அவங்ககிட்ட சவால் விடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட்லார்டு வந்து ஏற்கனவே சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன்னா என்ன அப்படிங்கிறத புட்டு விலாவாரியாக பிரித்து மேய்ஞ்சி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வக்கீல்கிட்ட. அப்போது ஐயோயோ லேண்ட்லார்டு கிட்ட இருக்கிற நாலேஜ் நம்மகிட்டே இல்லையடா, சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன்னா நமக்கு என்னென்ன தெரியாது, அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் லேண்ட்லார்டு. அவர் அந்த நாலேஜை உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன சார் ஒரு சிஎஸ்ஆர் வாங்க துப்பு இல்லையா உங்களுக்கு, இதை நீங்கள் சிஎம் செல்லில் போட்டால் அவன் கொடுத்துட போகிறான் அப்படின்னு லேண்ட்லார்டு சொல்லுவார். அப்போ அசிங்கப்பட்டு நிற்பீங்களா சொல்லுங்கள்? அதனால் வந்து குட் அண்ட் டெலிவர்னா குட் அண்ட் டெலிவர் மட்டும் தெரிஞ்சிக்க கூடாது, மற்ற எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க தான் வந்து வக்கீல். கரெக்டாக? நான் வெறும் புதிய ஏற்பாடு மட்டும்தான் நான் படிப்பேன், புதிய ஏற்பாடு மட்டும்தான் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன்னா அவங்க பாஸ்டர் கிடையாது. ஓல்டு டெஸ்டமெண்ட் ப்ளஸ் நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டுத்தையும் கரைச்சி குடிக்கணும். ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தாரிலிருந்து கீழே ஆமேன் வரைக்கும் முடியணும். அது வரைக்கும் பாஸ்டருக்கு எல்லா விஷயமும் எல்லா கதைகளும் எல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு பாஸ்டர், இல்லைன்னா அரவர பாஸ்டர். அந்த மாதிரி வந்து நான் பார்த்த லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே 4 வீடு 5 வீடு வாடகை வச்சிருக்கிறவங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன்னா என்னது, முதல்ல டெம்பரரி இன்ஜங்ஷன் வாங்கணும் சார். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, நீ இந்த தொழிலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற, நீ வந்து ஒரு விஷயமும் தெரியாதவன்னா அவனுக்கு தெரியக்கூடாது. அப்போ நீ வந்து நாலேஜ் இருக்கிற மாதிரி கெத்தாக இருக்கிற மாதிரி நீ காட்டக்கூடாது. உன்னுடைய கெத்து நாளே புரிதா சொல்கிறது, யார் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு கெத்து காட்டுறானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதை வந்து உன்னுடைய கிளைண்ட்டே கண்டுபிடிச்சிருவான். கிளைண்ட் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவான், சரி ஓகே இந்த வக்கீலுக்கு 3000 ஃபீஸ் கொடுத்தோம், இதோட நம்ம உன்னை விட்டு கயண்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளைண்ட் வேறு வக்கீல்கிட்ட போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு விஷயம் தெரியாதுன்னு ஆகிப்போச்சா? அதனால் விஷயத்தை தெரிஞ்சிக்க. நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெல்த், புத்திமானே பலவான். சட்டம் தெரிஞ்சவன் தான் அங்கே பலவான். கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்ரு. ஸோ குட் அண்ட் டெலிவரில் பாரு 7 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அந்த விஷயத்தை இது வரைக்கும் சொல்லவே மாட்டாரு. நான் சொல்லவே மாட்டேன். நான் உன்னுடைய பொறுமையை நான் சோதிக்கிறேன், நீ எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறேன்னு நான் பார்க்கலாமே. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. அதில் பாதி ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் ரெடியாக ரெடி வச்சிருப்பாங்க, சில பேர் தரமாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு போராட்டம் இருக்குது இந்த வக்கீல் தொழிலில், சும்மா கிடையாது. கரெக்டாக இல்லையா? இதில் வந்து குட் அண்ட் டெலிவரி விஷயத்தில் வந்து இவர் வந்து சிஎஸ்ஆர் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. எதுக்கு உனக்கு நாலேஜும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கற்றுக்கணும் தான் வீடியோ போடுறேன். அதுக்கும் கற்றுக்கிறதுக்கும், அதாவது நீ புக்கை படிக்கணும். நீ புக்கை படித்தா பாதி பேருக்கு இங்கிலீஷ் புரியாது. எனக்கும் இங்கிலீஷ் தெரியாதப்பா, எனக்கும் இங்கிலீஷ் புரியாதப்பா. கரெக்டாக இல்லையா? நான் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதை படித்து நான் படித்தேன்னா இப்போ ஒரு பேஜ் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நான் புக்கு ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு உனக்கு நான் அழகாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கேட்குறதுக்கும் மனசு நோவுது, எனக்கு காது வலிக்குது, எனக்கு முடியல அப்படின்னா புக்கை திறந்து வச்சா தூக்கம் வருது. உனக்கு புக்கை திறந்து வச்சா தூக்கம் வருது. அதுக்காகத்தான் நான் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் கேட்குறதுக்கு எனக்கு காது நோவுதுன்னா பிச்சை தான் எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. இது உருப்படுறதுக்கு வழி கிடையாது. கரெக்டாக இல்லையா? அதனால் பொறுமை உள்ளவன் பாக்கியவான். கரெக்டாக சார்? உங்களுக்கே முதல்ல பொறுமை இல்லைன்னு நீங்கள் என்ன சொல்லாதீங்க. கரெக்டுங்களா? நான் பொறுமையாக உட்காந்துருக்கிறதுனால தான் மாதம் நான் சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த வக்கீல் தொழிலில். கரெக்டாக? ஸோ இதுதான் மேட்ரு. எனக்கு அவ்வளோ கோபம், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை மரியாதை இல்லாமல் ஜூனியர்ஸ் வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேற, ஒரு ஹாய் பாய் சொல்ல மாட்டேற கோர்ட்டில் எப்படி எல்லாம் தொழில் கற்றுக்க போகிறேன்? ஓகே, அதாவது இந்த சிஎஸ்ஆர் வாங்கணும் அப்படின்னா வந்து லேண்ட்லார்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போங்க. லேண்ட்லார்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீலை கூட கூட்டிகிட்டு போனால் தான் சிஎஸ்ஆர் கொடுப்பாங்களா அப்படின்னா, வக்கீலை கூப்பிட்டு போனால் மட்டும் சிஎஸ்ஆர் கொடுத்துட மாட்டாங்க. கரெக்டாக இல்லைன்னா சார்? நான் தனியாக வந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சிஎஸ்ஆர் தர மாட்டேங்கிறீங்க, நான் வக்கீலை கூப்பிட்டு வந்தாலும் சிஎஸ்ஆர் தர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, தர முடியாதுப்பா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அவங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த கலெக்டர், உங்களுடைய கலெக்டரு, உங்களுடைய சிஎம் செல்லுக்கு, ஓகேவா, அப்புறம் அந்த அசிஸ்டண்ட் ஏசி டிசி இவங்களுக்குலாம் நீங்கள் இவங்கெல்லாம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு சிஎஸ்ஆரே கிடைக்கும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. கரெக்டுங்களா? ஒரு சில இடங்கள் டக்குன்னு கொடுத்துட்றாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்கறது கிடையாது. கொடுக்காத இடத்துல நம்ம போராடி தான் ஆகணும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ சிஎஸ்ஆருக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிஎஸ்ஆருக்கு 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு உடையது. கரெக்டுங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து பணம்லாம் வாங்கக்கூடாது, வாங்கிட்டுலாம் கொடுக்கக்கூடாது சிஎஸ்ஆரை. கரெக்டுங்களா? பணம் வாங்காமல், ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அவங்க மக்களுக்கு வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற புகாரை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த புகாரை வந்து அவங்க கவர்மெண்ட் ரெக்கார்டில்
பதிவேற்றம் பண்ணுறாங்க. சிஎஸ்ஆருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுக்கணும். அதனால் வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து வக்கீல்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ லேண்ட்லார்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி தெரியும், ஏன்னா அவங்க பணம் இருக்கிறவனுக்கு எல்லாமே தெரியும். பணம் இல்லாமல் ஏழையாக வரான் பார்த்தியா வக்கீல், அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது. பணம் இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து மெட்ராஸ் சிட்டியில் ஏழை வக்கீல்கள் நிறைய பேர் இருக்காங்க, கிராமத்தில் பணக்கார வக்கீல்கள் இருக்காங்க. பணம் இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியும், பணம் இல்லாதவனுக்கு ஒன்றும் தெரியாது. பணம் இல்லாதவன் அந்த வக்கீல் தொழிலுக்குள்ளே வந்தான்னா ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு புதுசு, ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கற்றுக்கணும். கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்டரு. ஸோ சிஎஸ்ஆர் வேணும்னா நீங்கள் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் போட்டுவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கனாலே வந்து எஸ்ஐ தான் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பார். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியாது. வேணா நீங்கள் இன்ஸ்பெக்டர் வரும்போது போகும்போது வேணால் வணக்கம் வச்சுக்கலாம், இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? நம்ம வக்கீல்கள் நம்ம வந்து வக்கீல்கள் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கண்ணியமான முறையில் ஒரு வணக்கம் செலுத்தினால் போதுமானது. கரெக்டாக கூட கும்பிட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து இண்டிபெண்ட் ப்ரொஃபஷன், அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அரசு அலுவலர் அவங்க. கரெக்டுங்களா? அவங்களுடைய கடமையை அவங்க செய்வாங்க, நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். நம்ம வந்து யாருக்குமே கூட கும்பிடு போடக்கூடாது, எசமா சாமின்லாம் நம்ம சொல்ல வேண்டியது எசமா சாமி ஐயா தெய்வமே நம்ம யாரை சொல்லணும்? ஜட்ஜை மட்டும்தான் சொல்லணும். ஜட்ஜு தான் நமக்கு மேலே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அவங்கள தான் நம்ம மை லார்டுன்னு சொல்கிறோம். நம்ம அங்கே தான் போய் நம்ம வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுறது அதெல்லாம். கரெக்டாக இல்லையா? அரசு அலுவலருக்கு அவங்களுக்கு உகந்த அவங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போதும். அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா இல்லையா? இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இது கொடுக்கலையா, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கலையா, அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் பாருங்கள். இல்லையா அந்த டெப்யூட்டி கமிஷனர் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்கள். கரெக்டுங்களா? நீங்கள் போன உடனேயே ஏசி டிசிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ரசீது எடுத்து உங்கள் கையில் உடனே கொடுத்துருவாங்க. நீங்கள் டிசி ஆஃபீஸ் போனீங்க, டெப்யூட்டி கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரசீட் கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா? இன்னார் என்ன பார்க்க வந்தாங்க, இந்த சம்மந்தமாக எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு உண்டான ரசீதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் டிசி வரைக்கும் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சிஎஸ்ஆர்ன்றது கிடச்சிரும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்குமே பணத்தை செலவு பண்ணி வேலையை நடத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. கரெக்டுங்களா? பணம் இல்லாதவனுக்கு யார் இருப்பா? ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா யாருமே அவனுக்கு சப்போர்ட் நிற்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரன் பந்தக்காரன் மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் சைடு வீட்டுக்காரன் பின் வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன், ஓகேவா, அறிஞ்சவன் தெரிஞ்சவன் முதலாளி மேனேஜரு யாரும் வரமாட்டாங்க. பிரச்சனை இருக்கிறவனுக்கு போகிறதையா போய் நிற்கிறது யார்? நம்ம வக்கீல்கள் நம்ம போய் நிற்போம். ஓகேங்களா? அவங்க கண்ணியமாக மரியாதையாக நம்மக்கிட்ட அன்பாக பழகுனா ஃபீஸு கூட வாங்காமல் நான் போய் வெறுமனே போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம சேவை பண்ணிட்டு வந்து நிற்போம். அதுதான் வக்கீலுடைய மனசு. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் இருக்கிறவங்க வந்து பணத்தை செலவு பண்ணி காரியங்களை நடத்துவாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம தான் போய் நிற்கணும். ஆனால் இதில் பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம போய் நிற்கணும்னா நமக்கு 3 வேளை சோத்துக்காச்சும் அவன் பணம் கொடுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ சென்னை சிட்டியில் ஏழைகள் யாருமே கிடையாது. ஏமாந்த சோனகிரி யாருன்னா வக்கீல்கள் தான். கரெக்டுங்களா? வக்கீலை எப்படி ஏமாற்றலாம் தான் கிளைண்ட்டுங்க இருக்கிறாங்களே தவிர எந்த கிளைண்ட்டையும் வக்கீல்கள் ஏமாத்துறதே கிடையாது, ஏமாத்தினதும் கிடையாது. நான் மனசாட்சிப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதில்லை. என்னை போல தான் என்னுடைய வக்கீல்களும். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் கிளைண்ட்டுகள் வந்து வக்கீல்களை இப்போ நிறைய ஏமாத்துறாங்க ஃபீஸ் கொடுக்காம. இப்போ இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ சட்டம்ன்றது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம்ன்றது நம்ம கையில் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ சட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் காரியத்தை முடிக்கணுமே தவிர காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து காரியத்தை முடிக்கக்கூடாது. நீ காசு செலவு பண்ணி நீ காரியத்தை முடிப்பானா அப்புறம் நீ என்னத்துக்கு வக்கீல்? அப்போ உன்னுடைய டூல், உன்னுடைய ஆயுதம்ன்றது என்னது? வக்கீல் படிப்பா இல்லை வந்து பணமா? நான் பணத்தை கொடுத்து எல்லா வேலையும் முடிப்பேன் அப்படின்னா அப்போ நீ வந்து என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வக்கீலா நீ? அப்போ நீ நிஜமான வக்கீல் கிடையாது. அப்போ நீ கரெக்டாக இல்லையா? சட்டத்தை படி, சட்டத்தை யூஸ் பண்ணு. கரெக்டாக ஒரு இடத்துல வேலை நடக்கலாம், இன்னொரு அதை விட ஹையர் இடத்துக்கு போ. கரெக்டாக இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்முடைய செல்வாக்கு செல்லுபடி ஆகாது, எல்லா இடத்துலையும் சட்டம் செல்லுபடி ஆகாது. ஒரு சில இடத்துல பணம் செல்லுபடி ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூடுமான வரைக்கும் கிளையண்ட்டுக்கு செலவு வைக்காமல் சட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், காரியங்களை நடத்தணும். இவ்வளவு தான் விஷயம். ஓகேவா? சில இடத்துல பணம் பேசுவோம்னா சில இடத்துல பணம் பேசி தான் ஆகணும், சில இடத்துல அதிகாரங்கள் பேசும். எல்லா இடத்துலையும் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? அந்த நெளிவு சுழிவுகளை நமக்கு போக போக நமக்கு அனுபவங்களை நமக்கு சொல்லி கொடுத்துரும். கரெக்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கெல்லாம் வந்து நான் காசு கொடுக்கறதே கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது வைங்களேன். அதாவது நம்ம வந்து எப்போவுமே வக்கீல்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேஸ் ஃபீஸ் வாங்கினா ஒரு கேஸ் வந்து ஃபீஸ் வாங்காமல் செய்வாங்க. அதாவது ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா வந்து வக்கீல்கள் வந்து ஃப்ரீயாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகிற வக்கீல்கள் ரொம்ப அதிகம்.
கரெக்டுங்களா? ஸோ நம்ம இருக்கிறவங்ககிட்ட ஃபீஸ் வாங்குவோம், இல்லாதவங்க கிட்ட நம்ம ஃப்ரீயாக கேஸை நடத்திட்டு போவோம். அதனால் நமக்கு வந்து புண்ணியங்கள் சேரும். கரெக்டுங்களா? முடிஞ்சால் நம்ம பணத்தை சம்பாதிப்போம், இல்லைன்னா புண்ணியத்தை சம்பாதிப்போம். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து மெட்ராஸ் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. இல்லாதவங்கன்னா பணம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. கரெக்டுங்களா? எங்கே பணம் இருக்கோ அங்கே பிரச்சனை இருக்கும். எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே கண்டிப்பாக பணம் இருக்கும். பணம் இருக்கிறவன் தான் பிரச்சனையை பண்ணுவான். பணம் இல்லாதவன் ஓரம் ஒதுங்கி ஓரஞ்சாரமாக வாழ்ந்துட்டு போயிடுவான். கரெக்டுங்களா? ஸோ மெட்ராஸ் சிட்டியில் பணம் இல்லாதவங்க யாருன்னா வக்கீல்கள் மட்டுமே. ஓகேவா? அதனால் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இல்லாதவங்க, நம்ம பணம் இல்லாதவங்க, வக்கீல்கள் யார்? பணம் இல்லாதவங்க. கரெக்டுங்களா? இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறவனுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம கூலியை வாங்கிக்கலாம். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். அதாவது வந்து பொதுமக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பணத்தை கொடுத்து வேலையை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேவா? அன்பளிப்பு கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வக்கீல்களுக்கு அவங்க ஃபீஸ் கொடுக்க ரெடியாக இல்லை. இதுதான் உண்மை. கரெக்டாக சார்? அன்பளிப்பு கொடுத்துருவோம் சார், அன்பளிப்பு கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னா வந்து நீ வேறு அட்வொகேட்டை போய் பார்த்துக்கப்பா, நீ வந்து அன்பளிப்பை கொடுத்துட்டு நான் போய் பிரச்சனை மாட்டிக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து மக்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்து வேலையை முடிச்சுக்கிறதுல ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அதே அன்பளிப்புன்ற ஃபீஸை வந்து வக்கீல் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ நாம தான் இல்லாதவங்க. நாம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிளைண்ட்டுக்கிட்ட ஃபீஸை வாங்கிக்கணும். ஃபீஸ் வாங்குற கலைன்றது உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், வந்துடும். இன்னொன்று வந்து நம்ம வந்து கிளையண்ட்டுக்கு வந்து பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பணக்கார கிளையண்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பணக்கார கிளையண்ட்னா 4 வீடு வாடகை வருது, வட்டிக்கு வருது அப்படின்னா அவங்களெல்லாம் பாவம் பார்க்கவே கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா பிரச்சனையில் இருந்து வெளியே வர்றதுக்கு நான் நிறைய அன்பளிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து கிளையண்ட் நம்மக்கிட்ட சொல்லுவார். கரெக்டுங்களா இல்லையா? சார் அதப்போ அன்பளிப்பு எனக்கும் நான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மினிமம் 5000 ஃபீஸ் வாங்கணும். ஏசி டிசி எல்லாம் பார்க்குறோன்னா 10,000 ஃபீஸ் வாங்கணும். கரெக்டுங்களா? அங்கே வேலை நடக்குதோ இல்லையோ, சிஎஸ்ஆர் வாங்குறோமோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷன் விசிட்டுக்கு 5000 ஃபீஸ் வாங்கணும் ஒரு வக்கீல். கரெக்டுங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம தவம் கிடக்கிறோம், நம்ம அங்கே தேவடு காக்கிறோம், ஏசி டிசியை பார்க்குறோன்னா 10,000 வாங்கி ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ கிளையண்ட் என்ன சொல்லுவாருன்னா, சார் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அன்பளிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னுவார். நம்ம போய் ஒரு நாள் ஃபுல்லாக தேவடு காத்து உட்காந்துட்டு வருவோம், நமக்கு 2000 3000 எடுத்து கொடுக்கறதுக்கே அழுவார். சார் அங்கே அன்பளிப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களே, ஆனால் ஏன் சார் இங்கே வந்து நீங்கள் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன சார் பெருசாக பண்ணி கீச்சிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு தான் பேசுவான். நீங்கள் ஒன்றும் பெருசாக சிஎஸ்ஆர் வாங்கி கொடுக்கலையே, நீங்கள் ஒன்றும் பெருசாக காரியத்தை சாதிக்கலையே, நீங்கள் போய்ட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பம்புறீங்க, டிசி கிட்ட பம்புறீங்க, ஏசி கிட்ட பம்புறீங்கன்னா, ஏன்பா உனக்கு எதனா அறிவு எதாவது இருக்குதா இல்லையா? எங்கே போய் புரியுதுங்களா? அதாவது நம்ம போய் அங்கே ஒரு வேலைக்காக போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன், நீ கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன், நான் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்து எனக்கு சிஎஸ்ஆர் கொடு அப்படின்னு நம்ம போய் கேட்கும்போது தனவட்டாவை போய் கேட்க முடியும். நமக்கு என்ன அது அதிகாரமாக இருக்குது? கரெக்டாக இல்லையா? அதாவது எல்லா விஷயமும் லேண்ட்லார்டுக்கு தெரியும். லேண்ட்லார்டு வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவராக இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இல்லைன்னா இன்னொரு வக்கீல்கிட்ட போவார். கரெக்டுங்களா? ஆனால் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்காம ஏமாத்துறது எப்படின்றது லேண்ட்லார்டு கிட்ட நம்ம கற்றுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் மேட்டர். ஸோ அன்பளிப்பு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன் சார், வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க நான் ரெடியாக இல்லை சார் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு நம்ம பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக தேவடு காத்து ஏசிடிசியை போய் பார்த்து என்ன சார் காரியம் நடக்கலை, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்க என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தீங்க, லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஏசி ஆஃபீஸ் போகிறீங்க, டிசி ஆஃபீஸ் போகிறீங்க, கமிஷன் ஆஃபீஸ் போகிறீங்க, வேலை நடக்கலையே, எனக்கு சிஎஸ்ஆர் வரலையே அப்படின்னா உனக்கு எடுத்த உடனே எல்லா காரியம் இன்றைக்கே நடந்துருமா உனக்கு? கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே நான் இங்கேருந்து கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் ஒரு 3 நாள் நான் அலைஞ்சு தான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீ எனக்கு ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும். என்ன சார் இதுக்கு போய் இவ்வளோ ஃபீஸா அப்படின்னா, அப்போ அன்பளிப்பு கொடுத்து எதாவது வேலை முடிக்க முடியுமா சார் அப்படின்னா, எப்போ அன்பளிப்பு நீ வேறு ஏதோ வக்கீல்கிட்ட போய் பாரு, நான் இதுக்கு விஷயத்துக்கு வரல அப்படின்னு நம்ம வந்து வக்கீல்கள் ஒதுங்கிறது நல்லது. கரெக்டாக? இதுதான் விஷயம். கடைசி வரைக்கும் குவிட் அண்ட் டெலிவர் பற்றி நான் பேசவே இல்லை. அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகேவா? தேங்க்யூ.